2006 2007 நம்முடைய ஊரில் இந்த சத்திய கொள்கை எடுத்து சொல்வதற்காக இந்த பள்ளிவாசல் என்று சொல்லும் பொழுது பல்வேறு எதிர்ப்புகளை தற்போது இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், நிர்வாகிகள், நம்முடைய சக தோழர்கள் சந்தித்தார்கள். ஒரு ஆளுக்கு திருமணம் முடிஞ்சு ஏறத்தாழ 17 நாட்கள் 20 நாட்கள் ஆகுது. நம்மோட தான் இருக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு அந்த ஏறத்தாழ 1 மாசம் கூட ஆகல. பொதுவாக என்ன சொல்லுங்க, புது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த புது மாப்பிள்ளை போய் அந்த பள்ளிவாசல் நின்று சத்திய கொள்கையை சொல்லும் போது தூக்கி அப்படியே கஞ்சி கொட்டாயில தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அந்த பெண்ணு இருக்கு. அவருடைய நிலைகள் எந்த அளவுக்கு யோசிப்பாங்க. உங்களுக்குலாம் ஏங்க இதெல்லாம் தேவையா? எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லல, நீங்க ஏன் போறீங்கன்ற கேள்விகளை கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு பொறுமை, நம்முடைய ஊரில் இந்த ஏகத்துவத்தை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையாக இருந்து சத்திய கொள்கையை எடுத்து சொல்வதற்காக கணவன் மனைவியோடு சேர்ந்து ஒட்டுமொத்த நபர்களும் பெரும்பாடுபட்டார். அந்த பெரும்பாடுபட்ட அந்த நிகழ்வு தான் இப்பொழுது ஒரு தௌஹீது கோட்டையாக, தௌஹீது பள்ளிவாசலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரம் கிளையில் சார்ந்தவர்கள் பெண்கள் தாவா குழு மற்றும் ஆலிமாக்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த ஏகத்துவ பெருமானை நாம் இன்னும் தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும். நாம் எவ்வாறு இந்த ஓரிரை கொள்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல பல்வேறு நபர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக நம்பியிருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் அதை விட்டுவிட்டு தன்னுடைய மன இச்சை எதை சொல்லக்கூடியதாக இருக்கிறதோ அதை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு இந்த சத்திய கொள்கையை எடுத்து சொல்லி அவர்களையும் நேரான பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டும். அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓரிரை கொள்கை இன்னும் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல் நோக்கத்திற்காக வேண்டிதான் இந்த ஒருங்கிணைப்புடைய ஒரு சிறிய ஒரு சாராம்சம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அல் முஃமினூன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பராக இருக்கிறார்கள். உற்ற நண்பராக இருப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய தொடர்ச்சியாக இறைவன் சொல்கிறார், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பராக இருப்பது மட்டும் அல்லாமல் பிறருக்கு நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய அந்த பண்பை, அந்த நற்செயலை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதுவர்கள் 40 வயது வரை இந்த ஏகத்துவ கொள்கை பிரகாரம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அவர்கள் தனியாக மலையில் ஒரே இறைவன் என்ற எண்ணத்தில் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இறை தூதராக தேர்வு செய்த பிறகு
தனக்கு கிடைத்த அந்த சத்திய கொள்கையை, எனக்கு கிடைத்த அந்த ஏகத்துவத்தை தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய ஊரை சார்ந்த அந்த மக்கா வாசிகளுக்கு அது கிடைக்க வேண்டும். மறுமை நாளில் நாம் எவ்வாறு வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறோமோ அதே போல நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு அல்லாஹ்வின் தூதவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலும் எடுத்து வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்ற மலையில் நின்று கொண்டு மக்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய பெரிய தந்தையிடமிருந்து முதல் எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கக்கூடியவராக, சபிக்கக்கூடியவராக, திட்டக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதவர்கள் அதை தொடைத்து விட்டு, அதை மறந்து விட்டு இறைவன் தனக்கு வழங்கிய அந்த ஏகத்துவ கொள்கையை, அந்த சத்திய கொள்கையை நான் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறோனோ, நான் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது அதை எவ்வாறு செயல் வடிவத்தில் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறானோ அதே போல என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் அந்த ஏகத்துவ கொள்கையோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதவர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காமித்தார்களோ அந்த அடிப்படையில் நம்மை சார்ந்து எடுத்து சொல்லப்படும் பொழுது, அவரிடத்திலே பேசப்படும் பொழுது, மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை அவர்களுக்கு போதிக்கப்படும் பொழுது எத்தனை நபர்கள் இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடியதாக இருக்கிறதா, இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியவே இல்லையே, நான் அறியாமல் இந்த தவறுகளெல்லாம் நான் செய்யக்கூடியவனாக இருந்தேன் என்று பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். நேற்று நடந்த ஒரு சம்பவம் கூட பண்டாரவடை கிளையின் சார்பாக ஜனாசா பயிற்சி அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்திருந்தார். அதுல அந்த ஜனாசா பயிற்சி, கஃனிடுதல், தொழுகை முறைகள், அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அது சம்பந்தமாக எடுத்து சொல்லி முடித்த பிறகு சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோதினார், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு மோதினார் அவரே நேரடியாக வரார். அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவல், நீங்க சொல்லி தருவது மிக எளிமையாக இருக்கு, ஆனா இந்த பயிற்சிக்கு வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜனாசாவை நான் குளிப்பாட்டிட்டு வந்தேன். ஆனா குளிப்பாட்டும் போது பல்வேறு சிரமங்கள் எனக்கு, அந்த முறையில் சரியான முறையில் எனக்கு தெரியல, தெரியாமல் இருந்தாலும் அது காலங்காலமாக நான் இவ்வாறுதான் செய்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய நடைமுறை இவ்வாறுதான் இருக்கிறேன். நாம் சொல்லி கொடுத்த பிறகு அவருடைய சிந்தனை எப்படி மாறுகிறது? இறைவன் நமக்கு அதை கடினமாக ஆக்கவில்லை, எளிமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த அடிப்படையில் நான் குளிப்பாட்டக்கூடிய முறையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று ஒருவர் சொல்லுகின்றாரே, காரணம் என்ன? நாம் அவரிடத்தில் சென்று நம்முடைய செய்தியில இறைவன் சொன்ன அந்த செய்திகளை எத்தி வைக்கும் பொழுது நம் மூலியமாக இறைவன் யாருக்காவது ஒரு நபருக்கு நேர்வழி தரக்கூடியவனாக இருப்பான். நேர்வழி கிடைத்து அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு நாம் தொழுகை பற்றி நாம் எடுத்து சொல்லக்கூடியவனாக, பெண்கள் தாவா குழுவாக இருந்தாலும் சரி, ஆலிமக்காக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம். அவரை சந்திக்கும் பொழுது தொழுகையை பற்றி நாம் எடுத்து சொல்லக்கூடியவராய், சில நபர்கள் வாரத்துக்கு ஜும்மா மட்டும் தொழுதால் போகும் என்று இருப்பார். அல்லது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை தொழாமல் 3 வேளை தொழுகை, 2 வேளை தொழுகை, 4 வேளை தொழுகை, ஃபஜ்ர் பெரும்பாலானவர்கள் தொழ மாட்டார். ஃபஜ்ருடைய தொழுகையுடைய முக்கியத்துவம், இஷா தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் எடுத்து சொல்லப்படும் பொழுது அவர்கள் அதை அறிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தொழுகையை அவர் நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். எத்தனை காலமெல்லாம் அவர்கள் தொழுது கொண்டே இருக்கிறாரோ, அவர் தொழுக இறைவன் அவரிடமிருந்து அவர் செய்த காரணத்தினால் அதிலிருந்து நமக்கு இறைவன் ஒரு நன்மைகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நன்மைகள் சிறிதளவு குறையாது. ஒரே ஒரு தகவல் சொல்லி இருப்போம், நீங்க தொழுவுங்க, மறுமை நாளில் உங்களுடைய தலைகள் நசுக்கப்படும், இதை பற்றி மறுமை நாளில் இறைவன் மஹ்ஷர் மைதானத்தில் கேள்விகளை கேட்பான் என்று ஒரு அச்சமூட்டி நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, அதை பற்றி அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராக,
மறுமை நாளில் இதுக்கு அதிகமாக நன்மைகளை இறைவன் வழங்கக்கூடியவனாய் இருப்பான் என்று நாம் சொல்லிவிட்டால் 100 நபர்களில் ஒரு நபர் நேர்வழி அடைந்தாலும் அதில் ஒரு நபர் மூலியமாக தொடர்ச்சியாக இறைவன் நமக்கு நன்மைகளை வழங்கி கொண்டே இருப்பான் என்பதை நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும். நான் 10 நபர்களுக்கு சொன்னேன். அந்த 10 நபர்களும் யாரும் என்னை கேட்கவே இல்லை. நான் சொல்லக்கூடிய தகவலை அவர்கள் செவிதாரன்னு கேட்கல, யாரும் நடைமுறைப்படுத்தவில்லை. நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி அல்லாஹ்வின் தூதர்கள் எண்ணிருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் இருந்தார்கள். மக்காவில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லப்படும் பொழுது பல்வேறு சிரமங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள், பல்வேறு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஏன் நம்ம இதை சொல்ல வேண்டும்? நமக்கு இறைவன் நேர் வழியை வழங்கிவிட்டான், இறைவன் நமக்கு சத்திய கொள்கையை வழங்கிவிட்டான். நாம் அதை நடைமுறைப்படுத்திவிட்டு மறுமை நாளில் நாம் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் ஒதுங்கி அமர்ந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படி அமரவில்லை, அப்படி உட்காரவில்லை. தனக்கு கிடைத்த அந்த சத்தியம் நமக்கு சிரமங்கள் வந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த சத்திய கொள்கையை அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அவருடைய பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு போறாங்க. அங்க ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். அபூ கினானா என்று சொல்லக்கூடியவர் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய முதன்மை நிர்வாகி, தலைமை, அவர் தலைவராக இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சிறு பிள்ளைகளிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். துன்புறுத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் தாயிஃப் நகரை விட்டு வெளியே வருகின்றார்கள். மலைகளை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த 2 மலக்குமார்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார், நீங்கள் ஓகே என்று சொல்லிவிட்டால் 2 மலைகளும் ஒன்றாக இணைத்து இந்த தாயிஃப் நகரத்தை ஒன்றுமில்லாமல் நான் ஆக்கிவிடுவேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? என்னை வேதனை செய்து விட்டார். நான் சொல்லக்கூடிய அந்த பதிலை அவர், நான் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் செவிதாரன்னு கேட்கவில்லை. அதனால் அவரை நசுக்கி விடுங்கள், என்னுடைய பணியை நான் நிறுத்தி விடுகிறேன் என்று சொன்னார்களா? இவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் இவருடைய சந்ததிகள் அந்த மார்க்கத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அதனால் அவர்களை விட்டுவிடும் என்று சொன்னார்களாம். இந்த பண்பு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பல்வேறு பண்புகளை சொல்லுகின்றன. நம்முடைய தாவாக்களத்தில் மக்களுக்கு நாம் செய்திகளை எடுத்து சொல்லப்படும் பொழுது பல்வேறு விமர்சனங்கள் வரும், பல்வேறு சிரமங்கள் இருக்கும். நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், நம்முடைய தோழிகள் அல்லது அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஏழை நபர்கள் நம்மோடு வராமலும் இருப்பார்கள். அப்படி வராமல் இருக்கும் பொழுது ஒரு தன்னந்தனியாக எனக்கு தெரிந்த அந்த கொள்கையை, எனக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை நான் எடுத்து சொல்லவேன் என்று எண்ணத்தோடு நாம் பயணிக்கக்கூடியவராக இருந்தால் நாம் மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதற்காக தான் இந்த ஒருங்கிணைப்புடைய நிகழ்ச்சியின் நோக்கம். நமக்கு முன்னால் பேசிய 2 பேச்சாளர்கள் பல்வேறு தகவல்களை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இந்த தகவல் என்பது நம்முடைய செவிவழிக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு தகவல். தற்போது நம்முடைய ஊரில் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். ஜும்மாவுடைய தினத்தில் பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ ஒரு 100க்கு அல்லது 200க்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஜும்மாவுக்கு வருவார்கள். இது 2025. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல 2012, 13, 14 நாம் இந்த ஊருக்கு நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது, பயானுக்கு வரும் பொழுது பள்ளிவாசல் கிடையாது. இந்த ஆம்புலன்ஸ் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு குடிசையில தான் பள்ளிவாசல் சில நபர்களுக்கு தெரியும். அதுல பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதிலேயே மக்களுக்கு பல்வேறு சிரமங்களை சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் ஏறத்தாழ ஒரு 30-40 இளைஞர்கள், பெரும்பாலான நபர்கள் இருந்தார்கள். இப்படியே கொஞ்சம் முன்னாடி சென்று பாருங்க. 2006, 2007 நம்முடைய ஊரில் இந்த சத்திய கொள்கை எடுத்து சொல்வதற்காக இந்த பள்ளிவாசல் என்று சொல்லும் பொழுது பல்வேறு எதிர்ப்புகளை தற்போது இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், நிர்வாகிகள், நம்முடைய சக தோழர்கள் சந்தித்தார்கள். ஒரு ஆளுக்கு திருமணம் முடிஞ்சு ஏறத்தாழ 17 நாட்கள் 20 நாட்கள் ஆகுது.
நம்மோடு தான் இருக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு அந்த ஏறத்தாழ 1 மாசம் கூட ஆகல. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, புது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த புது மாப்பிள்ளை போய் அந்த பள்ளிவாசல் நின்று சத்திய கொள்கையை சொல்லும் போது தூக்கி அப்படியே கஞ்சி கொட்டாயில தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அந்த பெண்ணிற்கு? அவருடைய நிலைகள் எந்த அளவுக்கு யோசிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஏங்க இதெல்லாம் தேவையா? எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லல, நீங்க ஏன் போறீங்கன்ற கேள்விகளை கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு பொறுமை, நம்முடைய ஊரில் இந்த ஏகத்துவத்தை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையாக இருந்து சத்திய கொள்கையை எடுத்து சொல்வதற்காக கணவன் மனைவியோடு சேர்ந்து ஒட்டுமொத்த நபர்களும் பெரும்பாடுபட்டார். அந்த பெரும்பாடுபட்ட அந்த நிகழ்வு தான் இப்பொழுது ஒரு தௌஹீது கோட்டையாக, தௌஹீது பள்ளிவாசலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு பள்ளி மட்டும் இருந்தால் போதுமா? நம்முடைய ஊரில் இந்த ஒரு ஏரியாவுக்கு, இந்த ஒரு தெருவிற்கு ஒரு பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியை வைத்து இதோடு என்னுடைய ஏகத்துவ கொள்கைக்கு நாம் முற்றுக்கட்டை போட்டு விடலாம், போடக்கூடாது. ஏகத்துவ கொள்கைக்கு என்பது எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஒரு முடிவு கிடையாது. கியாமத் நாள் வரை அந்த கொள்கையை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகிய ஒரு அறிவுரை. ஆனா நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? பல்வேறு காரணங்களே சொல்லலாம், பல்வேறு நிகழ்வுகளை நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் யதார்த்தமாக இருக்கும். ஒரு நேரத்தில் சில வருடங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு பிரச்சார களங்களை நாம் எடுத்து சொல்லப்படும் பொழுது அந்த நேரத்தில் ஒவ்வொரு குழுவாக ஒன்றிணைந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு, ஒவ்வொரு தெருவுகளுக்கு நாம் சென்று பெண்களுடைய தாவா குழுவின் மூலமாக பிரச்சாரத்தை நாம் செய்யணும். இப்பொழுது அது இருக்கிறதா? சில நபர்களுக்கு மனக்கசப்புகள் இருக்கலாம், இன்னும் சில நபர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணங்கள் இருந்தாலும் என்னுடைய இறைவா, அந்த பெண்மணி என்னிடத்தில் சரியான முறையில் பேசவில்லை, அதனால் நான் தாவா குழுக்கு செல்லவில்லை. அவர்களுக்கு எனக்கும் சில வாய் தகராறு, பேச்சு தகராறு, அதனால் நான் தாவா குழுக்கு செல்லவில்லை. அல்லது அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால் நான் தாவா குழுக்கு செல்லவில்லை என்று இறைவனிடத்தில் சொன்னால் இறைவன் எடுத்துக்கொள்வார். பல்வேறு காரணம் சொல்லுவோம். நம்மள்டே கேட்கும் பொழுது என்னென்ன காரணம் சொல்லுவோம்? அழைப்பு பணிக்கு வாங்க என்று ஒரு தகவலை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் பல்வேறு காரணங்கள் நம்மிடத்தில் இருக்கும். இல்ல திருமணமாகிவிட்டது, என்னுடைய மாமியாரிடத்தில் கேட்டுதான் நான் வரக்கூடியதா இருக்கும் சில பேர் சொல்லலாம். என்னுடைய மாமியார் எனக்கு அனுமதி தரவில்லை, அதனால நான் தாவா குழுக்கு வரல, பிரச்சாரத்துக்கு அல்லது ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு நான் வரவில்லை, அப்படி என்று சில பேர் சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் எங்களை அழைத்து செல்வதற்கு யாருமே இல்லை. பெரும் தாயிகளாம் இருந்தார்கள், ஆலிமாக்கள் இருந்தார்கள், ஆலிமாக்கள் யாரும் வரல, அதனால் நான் தாவா குழுக்கு வரல, எனக்கு எடுத்து சொல்ல தெரியாது, நான் ஆலிமா இல்லை, நான் ஆலிமா இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் எடுத்து சொல்வதற்கு எனக்கு ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் அந்த தாவா குழுவிற்கு நான் செல்லவில்லை என்று அவர்கள் சில காரணங்களை சொல்லலாம். அல்லது இன்னும் சில நபர்கள் குழந்தை பிறந்து சில மாதங்களாம், கிட்டத்தட்ட அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆயிடும், இப்பதாங்க குழந்தை பிறந்தது, அதனால என்னால வர முடியல. இப்படி சில நபர்கள் காரணத்தை சொல்வார்கள். இன்னும் சில நபர்கள் நிர்வாகம் இருக்கிறாங்க, எங்களை ஆலிமாக்களா உருவாக்கினாங்க, எங்களை பயன்படுத்தலை என்று நிர்வாகத்தின் பக்கம் அந்த செய்திகளை அப்படியே தள்ளி விடுவாங்க. வராமல் இருப்பதற்கு பல காரணம், இதுவும் ஒரு காரணம். அப்படியே பயன்படுத்தாமல் இருந்தாலும் பயன்படுத்துவாங்க, அப்படி ஒரு தகவலை சொல்லுவார்கள். அல்லது இன்னும் சில நபர்கள் எனக்கு பேசுவதற்கு பயமா இருக்கு, ஆலிமாலாம் ஆயிட்டேன், 2 வருஷம் படிச்சிருக்கேன், 3 வருஷம் படிச்சிருக்கேன், எல்லா செய்தியும் எனக்கு தெரியும், என்னை விட ஒரு சிறிய ஒரு நபரை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு தடுமாற்றம், எனக்கு ஒரு பயமா இருக்கு என்று பல்வேறு காரணங்களை சொல்றேன். எல்லாம் சரியான காரணமா? இல்லை, எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமே கிடையாது. இதே மாதிரி பல்வேறு காரணங்கள், சில காரணங்கள் மட்டும்தான் நம்ம சொல்லணும். இதுக்கு உதாரணமாக ஒரு இறை தூதரை உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கக்கூடிய, கொடுமைப்படுத்தக்கூடிய, ஆண்களை கொன்றுவிட்டு பெண்களை மட்டும் விட்ட ஒரு கொடுங்கோலன் மன்னன் இருந்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாமல் யாரும் இருக்க முடியாது.
ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அவர் ரப்புக்கும் நான் தான் உங்களுடைய இறைவனுக்கெல்லாம் இறைவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது, ஹாமானே எனக்காக ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகையில் ஏறி சென்று மூசாவுடைய இறைவனை வானத்தில் இருக்கிறாரா என்று நான் பார்த்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லப்பட்ட கேலி செய்யப்பட்ட ஃபிரௌன்கிட்ட அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 6 மணி நேரத்தில் சொல்லுகிறார். ஃபிரௌன் கடுமையாக கொடுமைப்படுத்தலாம், மக்கள் எல்லாம் கடுமையாக துன்புறுத்தக்கூடியவனாக, வேதனை செய்யக்கூடியவனாக, மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மூசாவே அவரிடத்துல போய் இந்த சத்திய கொள்கை சொல்ல என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு தவறு செஞ்சுட்டேன், அதனால நான் போகல. இப்படியே காரணங்கள் சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல, அவர்தான் என்னை எடுத்து வளர்த்தாரு, அவர்கிட்ட போய் நான் எப்படி சொல்றது? இல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் திக்குவாய், என்னால பேச முடியாது, தடுமாற்றம் இருக்கும், என்னோட வார்த்தையில் சில குளறுகள் ஏற்படும், அதனால நான் போகல, எனக்கு பதிலா வேறு யாரையாவது நீங்க அனுப்புங்க அப்படின்னு இறைவனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் அதெல்லாம் ஏத்துக்கவே இல்லை. நீ ஒரு கொலையே செய்திருந்தாலும், ஃபிரௌனே உன்னை வளர்த்திருந்தாலும், உன்னுடைய வார்த்தை வெளியே வரவில்லை என்றாலும், தடுமாற்றம் இருந்தாலும் அதெல்லாம் நீ பார்க்காத, எடுத்து சொல்வது மட்டும் உன்னுடைய கடமை, உன்னோடு நான் இருக்கிறேன், நீ போய் எடுத்து சொல்லு, நான் உனக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சொல்லி அனுப்புகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று ஃபிரௌனிடத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைக்கிறார். பல்வேறு காரணம், எடுத்து சொல்லாமல் இருப்பதற்கு, அங்க செல்லாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறார்கள். இறைவன் அதை எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. மாமியார் அனுமதிக்கல, குழந்தை இருக்கு, பேச்சு வரல, என்னை நிர்வாகம் மேம்படுத்தல, அல்லது என்னை அழைத்து செல்வதற்கு யாரும் இல்லை என்று பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வாராம்? இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. நமக்கு முன்னால் சொல்லும் பொழுது பல்வேறு தகவலை சொன்னார். எல்லாருக்கும், இந்த சோழபுரத்தில் இருக்கக்கூடிய 1000 நபர்களுக்கும் அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். இல்லை, 1000 நபர்களில் 20 நபர்கள் இங்கே இருக்கிறோம், 980 நபர்கள் வெளியே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்று நாம் சிந்திப்பது இல்லை. அலட்சிய போக்கு, கவனக்குறைவு. இந்த கவனக்குறைவிற்கு அலட்சிய போக்கு இருக்கிறது, அதை நம்ம சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறோம். அந்த அலட்சிய போக்கின் மூலமாக, கவனக்குறைவின் மூலமாக நம்முடைய அமல்கள் அளிக்கப்படும் என்பதை நாம் உணரவில்லை. அதிக நன்மை தரக்கூடிய ஒரு தொழுகையை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை. ஜும்மா தொழுகை எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஏனைய 4 வக்திற்கு 5 வக்திற்கு சொல்லப்படாத நன்மைகள் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், யார் வெள்ளிக்கிழமை பருவமடைந்து ஒரு நபர் தொழுகைக்கு வரும் பொழுது வீட்டிலே குளித்து, தலையில் எண்ணெய் தேய்த்து, நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு தொழுகக்கூடிய நோக்கத்தோடு யார் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவராக இருந்து பள்ளிவாசலை வந்து 2 ரக்காயத்துக்கள் தொழுது இமாம் உரை கேட்கும் பொழுது யார் செவித்தாரனை கேட்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதே முதல் இடத்துக்கு வரக்கூடியவனாக இருந்தால் ஒட்டகத்தை குர்பானை கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை. இத ஒரு சின்ன ஒரு அலட்சியம் நடக்குது பாருங்களேன். அங்க இமாம் உரை நிகழ்ந்து இருக்கும் போது தரையில உட்கார்ந்து அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு சிறு கல் என்பது பாறாங்கள்லாம் அங்க தூக்கி அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. சிறு கல் அப்படியே நோண்டுவோம். அல்லது நம்முடைய செல்போன்ல வந்துகிட்டே இருக்கு, அந்த இமாம் உரை இழந்துட்டே இருப்பாங்க, செல்போன் அப்படியே தொட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய சாவி கீழே கிடக்கிற சாவியை வச்சுக்கிட்டு அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டே எதையாவது ஒண்ணு செய்வோம். அந்த ஒண்ணு செய்த காரணத்தினால் உன்னுடைய ஜும்மா பாழாகி விட்டது என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய நன்மையை சம்பாதிச்சிருக்கிறோம். ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை நாம் சம்பாதித்திருந்தாலும், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு செயல்களை செய்திருந்தாலும், ஒரு அலட்சியின் போக்கின் காரணமாக, ஒரு கவலை குறைவின் காரணமாக நம்முடைய ஒட்டுமொத்த ஜும்மாவும் பாழாகி ஒண்ணுமே இல்லையே. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு
நம்முடைய வீட்டிலே குளித்து தண்ணியை வீண்வரியம் செய்து எண்ணெயை தேய்த்து நல்ல ஆடைகளை உடுத்தி வீட்டு நாள் திட்டு திட்டி இன்னும் ரெடியாவலையா எனக்கு தொழுகைக்கு நேரமா சொல்லி அவங்கள வேக வேகமா இழுத்துட்டு பள்ளிவாசல் உட்கார்ந்து அந்த இடத்திலே நாம் தொழுது விட்டு நாம் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த இடத்திலே ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு சிறுகோர் கல்லை நாம் எடுத்த காரணத்தினால் நம்முடைய ஜும்மாவே பாழாகிவிட்டது என்று சொன்ன காரணம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த கவன குறைவுதான் அல்லாஹ் தூதர் சுட்டி காமிக்கிறார். இது எல்லா நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. அழைப்பு பணி என்பது மிகப்பெரிய ஒரு பணி. எல்லா பணிகளை விட எல்லா செயலை விட முதன்மையான பணி. எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? எல்லா நபிமார்களுக்கும் எடுத்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன? நீங்க ஏகத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டீர்கள், இறை தூதராக விட்டீர்கள், அதோட போமன்னு சொன்னாங்களா? இல்ல. இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு முதல், நீ ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாலும் உனக்கு நான் அனுப்பப்பட்டாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதை எடுத்து சொல்வதற்காக வேண்டிதான் உங்களை நான் அனுப்பியிருக்கிறேன் என்ற முதன்மை நோக்கத்தை இறைவன் சொல்கிறார். அந்த முதன்மை நோக்கத்தில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதை எடுத்து சொல்வதன் மூலமாக பல நன்மைகளை நம்ம அடையலாம். இரண்டு நன்மைகளை நாம் காணலாம். ஒன்று, உலகத்திலும் நன்மைகளை அடைய முடியும். ஒரு ஒழுக்கம் இருக்குல்ல, அந்த சுய ஒழுக்கம் என்பது இது மூலமாக தான் வரும். நமக்கு முன்னாடி சொன்னாங்க தகவலா, இந்த உலகத்திலேயும் நன்மை கிடைக்கும், மறுமையிலும் நன்மை கிடைக்கும்னா நாம் எடுத்து சொல்லும் பொழுது ஒரு தீமையை பற்றி நாம் எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தால் நாம் அந்த தீமையை விடாமல் இருக்கும். தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இது ஒரு வழிமுறை. நாம் எடுத்து சொல்லுகின்றனே, இதை பற்றி இதுவின் மறுமையிலே கேட்பானே, இது மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்குமே, அதனால் நம்ம இதை செய்யக்கூடாது, நாம் ஒதுங்கி விடலாம், அப்படியே ஒதுங்குவதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் மறுமையிலானின் இதற்காக இறைவன் அதிக அதிக நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தாவா களம் என்பது நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய, தீமையிலிருந்து நம்மளை வெளியேற்றக்கூடிய, பாவத்தின் பக்கம் நம்ம செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய, நம்மளை பாவத்தின் பக்கம் உள்ளே செல்ல விடாமல் நமக்கு ஒரு திரையா இருக்கக்கூடியதான் இந்த தாவா களம். இதை நாம் சரியான முறையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கும் தராத ஒரு அருட்கொடையை, யாருக்கும் தராத ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். எத்தனை நபர்கள் தாவா களத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுவார்கள், ஆனால் வராமல் இருக்கலாம். அதை கவனித்து வைத்துக் கொண்டு அவர்களையும் நினைத்துப்பார்கள். ஒன்று, வாரத்துக்கு ஒரு நாள் நம்முடைய கிளையின் சார்பாக பெண்கள் பயான் வைப்பார். நீங்க இன்னும் முயற்சி செய்யலாம். வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வைக்கிறோமா, இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியும் நாங்கள் இன்னொரு இடத்துல நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், அந்த ஒரு தினத்தில் நீங்கள் அந்த பெண்கள் பயானை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று கிளைக்கு கோரிக்கை வைக்கலாம். ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வைத்தாதான் பெண்கள் பயானுக்கு வருவாங்க? இல்லையே. அல்லது ஒட்டுமொத்த ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த பயானுக்கு வரணும் என்று ஆசைப்படக்கூடாது. இந்த தெருவில் இருக்கக்கூடிய 20 பேர் 10 பேர் அந்த பயானை கலந்து கொண்டால் போதுமானது. எத்தனையோ தெருவு இருக்கிறது, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தெருவுகள் இருக்கிறது. வாரத்துக்கு 2 தெருவுக்கள் அல்லது 3 தெருவுக்கள் என்று நாம் பயான ரொட்டேஷனாக வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயிற்சி களமாகும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சில நபர்கள் அதோடு ஒட்டி கொண்டு வரக்கூடியவராக இருப்பாங்க. அதுக்கு ஒரு முழு முயற்சி நீங்க தான். இந்த வாரம் நீங்க இங்க போடுங்க பாய், அடுத்த வாரம் அந்த வீட்டுல எங்களுக்கு அனுமதிக்காரங்க இருக்காங்க, நாங்க வாங்கி இருக்கிறோம், நீங்க அங்க போடுங்க, பாயை ரெடி பண்ணித்தாங்க, மக்கள் வருவாங்க என்று நீங்க ஒரு கிளைகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருந்து அடுத்தடுத்து அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. இப்படி நாம் செய்யலாம். அல்லது ஒரு அஜெண்டா அதை எடுத்தாதான் நம்முடைய தாவா குழு ரன்னிங்ல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அதுவே நம்முடைய தவறாக. அஜெண்டா இல்லைனாலும் ஒரு முக்கிய ஒரு பணிகள் இல்லைனாலும் தினந்தோறும் நம்முடைய மக்களை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு 2 பேர்கள் 3 பேர்கள், எத்தனை நபர்கள் வட்டியிலே முழுகியிருப்பார்கள், எத்தனை நபர்கள் திருமணத்தில் முழுகியிருப்பார்கள், எத்தனை நபர்கள் தீமையிலே முழுகியிருப்பார்கள். 2 பேர் நம்ம அந்த குடும்பத்தை போய் நாம் சந்திச்சு வரலாம், அல்லது ஒரு 3 பேர் அந்த குடும்பத்தை போய் சந்திச்சு வரலாம். ஒரு தனிநபர் தாவா மாறி அல்லது ஒரு குழு தாவா போன்று அது ஒரு 3 பேர் ஒரு 4 பேர் ஒட்டுமொத்த நபர்களும் ஒரு 5 பேர் 10 பேர் போகுவதை விட ஒரு 2-3 நபர்கள் இணைந்து நான் இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை நான் சிந்தித்து அவர்களுக்கு இந்த மாற்றத்தை நான் எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களும் உங்களை அணுகி பல்வேறு கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருப்பாங்க. இல்ல எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகம், நீ ஒரு 10 பேர் போங்களேன்,
அல்ல 7-8 பேர் போங்களேன், அவங்க ஒரு சந்தேகத்தை கேட்பாங்க, ஆளுக்கு ஒரு பதில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது அவங்க பேசும் பொழுது இங்க ஒரு ஆள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, பின்னால 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு கதையா பேசுவாங்க. அது ஒரு குழு தாவா என்பது பல சூழ்நிலை இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு பணியில் இருக்கும் பொழுது 5-10 பேர் ஒன்றா இணைந்து செல்லலாம். எந்த பணிகளும் இல்லை, ஆனால் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டுக்கு நீங்கள் 5 பேர் ஒரு 10 பேர் போகும்போது எதுக்கும் வந்திருக்காங்க, அவங்க பயந்துருவாங்க. அடுத்த கதை கூட துறக்காம போயிடுவாங்க. ஒரு 2-3 பேர்கள் நீங்க ஒன்றை இணைந்து இந்த தெருவில் இருக்கக்கூடிய போய் சந்திக்கலாம் என்று நீங்க எண்ணி போனால் அவருடைய உள்ளம் கூட மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நாம் வறுமையை வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அனுப்புவார்கள்.